அடுத்த சம பாருங்கள். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 3 வருடங்களில் ரூபாய் 800 ஆகவும் 4 வருடங்களில் ரூபாய் 840 மாறுகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம எப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்த மாதிரியே வரும். ஃபஸ்ட்டு அந்த வட்டி கண்டுபிடிக்கிற வரைக்கும் சேமாக தான் இருக்கும் மெத்தட். அதே மெத்தடு தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், 3 வருடத்தில் 800 மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 4 வருடத்தில் 840 மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்து தான் இவ்வளோ மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய அந்த இயர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா வட்டின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ வட்டி அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் 4 - 1 வந்து பார்த்தோன்னா 3 தான். ஸோ 1 இயர் தான் கேப் தான் நமக்கு. அதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 40 வருது. ஓகேங்களா? அப்போ இங்கே கிடைக்கிறது வந்து பார்த்தா 1 இயர்க்கான வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி கொஷனில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி கேப் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராக தான் இருக்கணும். ஓகேங்களா? வட்டி கேப்பு வந்து பார்த்தோன்னா ஸோ 1 இயராக வந்து இருந்துச்சுன்னா வந்தால் மட்டும்தான் அந்த மெத்தடு. இது R = வட்டி பை ஏ. நான் மேலே சொல்லியிருக்கேன், இந்த 800ன்றது வட்டி ப்ளஸ் அசல் சேர்ந்தது தான் அந்த 800ன்னு சொல்லியிருப்போம். அதுதான் ஏ. அப்போ இது வந்து முதல்ல ஏ வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து எடுத்துப்போம் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 6 தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 6 பாருங்கள். ஸோ வட்டி எவ்வளோ 40, முதல் தொகை ஏ எவ்வளோ 800 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தோன்னா 5% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 2 0 2 0 40 வந்து 8ஆல் அடித்தா 5 டைம்ஸ். ஸோ 5%. ஓகேங்களா? இதுதான் ஆன்சரு. நோட் பண்ணி வச்சுங்க. இதில் ஒரே விஷயம், இந்த வட்டி கேப் வருது பார்த்தீங்களா, இந்த வட்டி கேப் தான் மேட்ரு. ஸோ இந்த 2 அல்லது 3 வருஷக்கான கேப் வந்து கிடைச்சிச்சுன்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி 1 வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 1 வருடத்துக்கான வட்டி கேப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ டிஎன்பிசிலாம் அப்படி தான் கேட்பாங்க. 1 வருடத்துக்கு வர்ற மாதிரி தான் வட்டி கேப் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்குங்க. சப்போஸ் 2 3 கொடுத்தாங்கன்னா நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கேட்கவும் மாட்டாங்க அந்த மெத்தடில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். எந்த வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4 மடங்காகும்? ஓகேங்களா? ஸோ இது மடங்கு மெத்தடு தான், பட் சிங்கிள் மடங்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மடங்கு கொடுத்து வட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சிங்கிள் ஒரே ஒரு மடங்கு மட்டும் கொடுத்துட்டு வட்டி விகிதம் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்கான ஃபார்முலா இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. 100 இன்ட்டு m 1/n - 1 இருக்குதா? ஸோ எம்ன்றது உங்களுக்கு தெரியும், மடங்கு. என்னன்றது தெரியும், ஆண்டு அல்லது வருடம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு மடங்கு மட்டும் வந்திருக்கும், ஆனால் வட்டி விகிதம் கேட்பான். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடை வந்து யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இதை வந்து 100 அப்படியே வச்சுப்போம். மடங்கு வந்து கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு கொடுத்துருக்காங்க. சரி, 4 பவரில் வந்து எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணெய் இருக்கிற இடத்துல 2 போடுங்க. சரி, 1/2 வந்து வரும் -1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பவரில் வந்து 1/2 வந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரூட்லேயும் எழுதலாம்னு அர்த்தம். இப்படியும் எழுதலாம். ஒரு வேளை பவரில் வந்து 3 ஆண்டு கொடுத்துட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இப்படி எழுதணும். ஓகேங்களா? ஸோ 3 கியூப் ரூட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு கொஷினில் வந்து கொடுத்துருக்கோன்னா இப்படி தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட்டில் அடங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. அப்போ அதை வந்து நம்ம அப்படி எழுதுனா எவ்வளோ வரும் பாருங்கள். 100 ஸ்கொயர் ரூட் 4 - 1
ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து 4 வெளியே எடுத்தால் ஸோ 2ஆக மாறிடும். 2 - 1 அப்போ 100% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். பட்டு இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸோ இது யாருக்கும் தெரியாது. ஸோ கியூப் ரூட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த உள்ளக்கர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டில் அடங்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மடங்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9 மடங்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா 27 மடங்கு கொடுத்துருக்கலாம், இல்லை 81 மடங்கு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்ற மாதிரி தான் கியூப் ரூட் வந்தால் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன 3 வருடம் வந்துட்டால் உள்ளக்கர நம்பர் இந்த மாதிரி தான் மடங்காக வந்திருக்கும். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்கொயரில் அடங்குற மாதிரி நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம பாருங்கள். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 3 வருடங்களில் 2 மடங்காகிறது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 3 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் அதே தொகை 4 மடங்காக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து இந்த மாதிரி 2 மடங்கு வந்திருக்கும், 2 வருடம் வர மாதிரி வந்து கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா இன்ட்ரோவில் நம்ம பார்த்த மாதிரி m = p/n. ஓகேங்களா? ஸோ இது கோர் ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுங்க. ஃபார்முலா கிடையாது, இது ஒரு ஷார்ட்கட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் இன்டர்வில் வந்து சொல்லியிருப்பேன். எம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மடங்கு, என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா வருடம். ஸோ பின்றது நத்திங், ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம அப்படி பி தான் வந்து பார்த்தோன்னா போட்டு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ வருடத்தில் இவ்வளோ மடங்காகுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்குது. இன்னொரு டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்காக மாறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வருடம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற டேட்டாவில் இருக்கிற நம்ம டேட்டா வந்து முழுசாக கொடுத்துருக்க டேட்டா வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் 2 மடங்காகிறது எத்தனை வருடத்தில்? 3 வருடத்தில். அப்போ 2 மடங்காக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே டேரெக்டாக கொடுக்குற டேட்டா அப்படியே வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? 3 வருடத்தில் 2 மடங்காக மாறுதுன்ட்டாங்க. அப்போ 4 மடங்காக ஆவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். அப்போ 4 மடங்காக ஆகணும்னா நாம் என்ன பண்ணணும்? இதுதான் மடங்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 4 மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்குமா? அப்போ இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 சைடும் தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணால் அப்போ இந்த பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து 4 மடங்கு ஆகிடும். இங்கே வந்து பார்த்தோன்னா பி பவர் மேலே இருக்கிறது 3 × 2 மாறிடும், 6 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 6. அப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மடங்கு நம்மளுக்கு கிடைச்சிச்சா? கொஷனில் 4 மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது n. அப்போ ஆன்சர் வந்து n வந்து எவ்வளோ? ஸோ 6. அப்போ 6 வருடன்றது தான் ஆன்சரு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு முறை சொல்கிறேன். பாருங்கள், ஒரு தொகையானது 3 வருடங்களில் 2 மடங்காகிறது. அப்போ 3 வருடங்களில் 2 மடங்காகிறது. ஓகேங்களா? அடுத்து 4 மடங்காவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து எவ்வளோங்கிறாங்க. அப்போ இந்த 2 வந்து என்ன பண்ணால் 4 மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் பண்ணால் 4 மாறும். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஒரு சைடு மட்டும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, 2 சைடு தான் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 2 சைடும் வந்து ஸ்கொயர் ஆகும். அப்போ இது 4 ஆயிரும். அப்போ இப்போ இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற 4 வந்து பார்த்தீங்கன்னா மடங்கு. அப்போ 4 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் இருக்கிற 3 × 2 வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 மாறிடும். அப்போ இங்கே இருக்கிற n நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ 4 மடங்கு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருடம் வந்து ஆகுது. புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். கூட்டு வட்டியில் ஒரு தொகையான 15 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் அதே தொகை 8 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுன்ற மாதிரி தான் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான். ஸோ m = p/n. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு m ஒரு கம்ப்ளீட் டேட்டா இருக்கிறத நம்ம முதல்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் டேட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 15 வருடம். ஓகேங்களா? இப்போ மடங்கு வந்து 2ன்றதை நான் 2ன்னு போடுறேன். n இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் 15ன்னு போடுறோம். எனில் அதே தொகை 8 மடங்காக ஆவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். அப்போ 2 வந்து நான் என்ன பண்ணால் வந்து எனக்கு 8 கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கியூப் பண்ணால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து கிடைக்கும். அப்போ நான் இந்த பக்கம் வந்து நான் கியூப் பண்ணணும்னா அப்போ இந்த பக்கமும் நான் என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த பக்கமும் நான் என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். இப்போ 2 பக்கம் கியூப் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு இந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆகிடும். அப்போ 8 மடங்கு ஆகிடும். இந்த பக்கம் பாருங்கள்
பி இன்ட்டு மேலே இருக்கிற இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து 2 நம்பர் இருந்தால் அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 45 மாறும். அப்போ எனக்கு கிடைச்சிடுச்சு, ஆன்சர் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ இது வந்து என்னது, இது வந்து மடங்கு, இது வந்து பார்த்தோன்னா எனக்கு n இப்போ வந்து கிடைச்சிடுச்சு. அப்போ 8 மடங்கு ஆகிறதுக்கு எனக்கு 45 வருஷம் ஆகுது. ஓகேங்களா. அப்போ n = 45. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரியனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு சம் வரும், இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 4 வருடங்களில் 2 மடங்காகிறது எனில் அதே தொகை 8 மடங்காக மாறுவதற்கு ஆகும் காலம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. ஸோ இந்த சம்மு வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ என்ன ஆன்சர்னு வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அரித் என்பவர் ஒரு வங்கியில் ரூபாய் 80,000 கடன் வாங்குகிறார். ஓகேங்களா. வட்டி விகிதம் 10%, 1.5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒரு முறை மற்றும் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் கணக்கிடப்பட்டால் வட்டிகளும் வித்தியாசம் என்ன? ஸோ இந்த மாதிரி சம்மு வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்கலாம். சிம்பிள் தான். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க. அந்த உங்களுக்கு சொல்லி டீட்டெயிலாக சொன்னால் இப்போ புரிஞ்சிடும். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வந்து கடன் வாங்குறாரு. எவ்வளோ? 10% வட்டி விகிதத்தில். ஓகேங்களா. 1.5 ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கான முறையில் வந்து ஒரு முறை கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே 1.5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டிக்கு கண்டுபிடிக்கிற மெத்தடை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 2 மெத்தடில் கிடைக்கிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்படின்றது தான் இந்த கொஷினுடைய கேள்வி. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை மெத்தடு. ஆண்டுக்கு ஒரு முறை. இது வந்து பார்த்தோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தில் நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறைனா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன வந்து பார்த்தோன்னா 1/2 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறைனா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து பார்த்தா முழுசாக கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து நான் முழுசாக அப்படியே கண்டுபிடிக்கிறேன். 1ன்னு கொடுத்துருங்க. அதனால் ஓகேங்களா. அப்போ 80,000 இன்ட்டு 10% கொடுத்துருக்கோங்க. அப்போ 10/100. ஒரு ஜீரோ காஞ்சிடும், இந்த ஜீரோ காஞ்சிடும். எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தோன்னா 8,000. இப்போ நான் செகண்ட் வருஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8,000 அப்படி ஆட் பண்ண என்ன வருது? 88,000 மாறிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எனக்கு செகண்ட் வருஷம் நான் செகண்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆறை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நான் என்ன அர்த்தம் இப்படி கொடுத்தானா, ஆறை வந்து பாதியாக பண்ணணும்னு அர்த்தம். 6 வந்து எனக்கு வந்து இப்போ 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 10/2 ஸோ 5%. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து நான் என்ன பண்ணோம், எனக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி தேவை, எனக்கு அரை வருஷத்துக்கான வட்டி மட்டும் தேவை. அதனால தான் நான் வந்து பார்த்தேன்னா வட்டி விகிதத்தை பாதி ஆக்கிடுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 5/100 மாறிடும். அப்போ நான் 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அரை வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ 880 இன்ட்டு 5 தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அரை வருஷத்துக்கான வட்டி வந்து எனக்கு எவ்வளோ? 4,400. அப்போ எவ்வளோ ஆச்சு? 12,400 தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மெத்தடில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து இவ்வளோ. அடுத்து வந்து பார்த்தோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எண்ணெய் வந்து பார்த்தோன்னா எத்தனை டைம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸோ எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 3 வரும். அரையாண்டுக்கு ஒரு முறைனா எத்தனை வரும்? ஸோ 3 அரையாண்டு வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது 1.5 வருஷத்தில். இப்போது எண்ணெய் வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி வந்து பாருங்கள். ஓகே. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறைனா அப்போ ஆரையும் வந்து பாதி ஆக்கிடணும். ஸோ
3 டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். 6 வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்றனால பாதி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அரையாண்டுக்கு ஒரு முறைனா அப்போ 10/2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னா 6 வந்து எவ்வளோ எடுத்து போகிறோம், 5% மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், 80,000 இன்ட்டு 5/100. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ 800 இன்ட்டு 5, ஸோ 4000. ஸோ இது வந்து முதல் அரையாண்டுக்கான வட்டி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் எனக்கு செகண்டு அரையாண்டுக்கான தொகை வந்து எனக்கு கிடைச்சிடும். எவ்வளோ? 84,000 இன்ட்டு 6, திரும்ப அதே 5% தான். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிறது 840 இன்ட்டு 5. 840 இன்ட்டு 5, 4200. ஸோ அதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இதோட ஆட் பண்ணால் எனக்கு மூன்றாவது அரையாண்டுக்கான தொகை வந்து எனக்கு கிடைச்சிடும். அப்போ எவ்வளோ வரும்? 88,200 எனக்கு கிடைக்கும் இன்ட்டு 5/100. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ நான் கேன்சல் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிறது பாரு 882 இன்ட்டு 5 தான் எனக்கு இருக்குது. அப்போ 4410. ஓகேங்களா? ஸோ மூன்று அரையாண்டுக்கான வட்டியும் கூட்டுங்க. 4410 ப்ளஸ் 4200 ப்ளஸ்ஸு 4000. ஸோ 12,610. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கிடைச்சி எனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கிடைச்ச வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு? 12,400. அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் மொத்தத்தில் எனக்கு வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கு? 12,610. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 210 ரூபா வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ 210 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு. புரியுங்களா? 12,610 மைனஸ் 12,400. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 210. இதுதான் ஆன்சர். இதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்மளுக்கு நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸோ எலாபரேட்டாக நடத்துகிறனால கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சீக்கிரமாக போட்டுடலாம். மெத்தட் இப்படி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், கொஷின் இது தான். ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா 80,000 கடன் வாங்குறாரு. ஆனால் அவர் வந்து 2 வகையான மெத்தட், எப்படி சொல்கிறது, ரெண்டு வகையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து வாங்குறாரு. ஒன்று வந்து பார்த்தா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஒரு முறை கடன் வாங்குறாரு. இன்னொரு முறை வந்து பார்த்தோன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து கடன் வாங்குறாரு. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறைக்கும் அரையாண்டு ஒரு முறைக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள வட்டிகளுடைய டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஆண்டுக்கு ஒரு முறை வாங்குகிற வட்டியை விட அரையாண்டுக்கு ஒரு முறை வாங்குகிற வட்டி வந்து எப்போவுமே அதிகமாக வரும். அதே மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வாங்குகிற வட்டியை விட காலாண்டுக்கு ஒரு முறை வாங்குகிற வட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த கொஷனில் பாருங்கள், அரையாண்டுக்கு ஒரு முறை வாங்குகிற மெத்தடில் தான் வட்டி வந்து அதிகமாக வருது. அப்போ எப்போவுமே ஆண்டுக்கு ஒரு முறை வாங்குகிற வட்டி தான் வந்து பெட்ரு. ஓகேங்களா? அப்போ நான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறைனா எனக்கு வந்து 1.5 ஆண்டு கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டுக்கான இதை வந்து நான் முழுசாக கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேங்களா? அடுத்து எனக்கு செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆண்டுக்கான வட்டி தேவை, எனக்கு அரையாண்டுக்கான வட்டி மட்டும் போதும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், 6% வந்து பாதியாக்கிடுறேன். பாதியாக்கி போட்டால் எனக்கு வந்து பார்த்தோன்னா 5% தான் வருது. அதனால் அது போட்டால் எனக்கு பாதி வட்டி வந்து எனக்கு கிடைச்சிடும். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்கு ஒரு முறையில் வருது. அரையாண்டுக்கு ஒரு முறையில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ எத்தனை அரையாண்டு இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு 3 அரையாண்டு இருக்குது. ஓகேங்களா? 1.5 வருஷத்தில் எனக்கு 3 அரையாண்டு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணணும், 3 அரையாண்டு வந்து நான் வந்து ரோமன் 1, ரோமன் 2, ரோமன் 3ன்னு சொல்லிட்டு 3 அரையாண்டு வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். இன்னொரு விஷயம், அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து அப்படின்னு சொன்னாவே வட்டி விகிதத்தை பாதியாக மாற்றணும். ஓகேங்களா? எனக்கு கொஷனில் 10 கொடுத்துருக்கேன். அப்போ நான் 5% எனக்கு பாதி. அப்போ அந்த 5% தான் நான் எல்லாத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணால் எனக்கு 3மே வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து நான் போட்டேன்னா எனக்கு இவ்வளோ வட்டி வந்து எனக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? சப்போஸ் காலாண்டு கேட்டோம்னா வட்டி விகிதத்தை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் எத்தனை காலாண்டு வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சம்மு பாருங்கள். ஸோ அதே மெத்தடு தான் பாருங்கள். கூட்டு வட்டியில் ரூபாய் 5,000க்கு 4% வட்டி விகிதத்தில் ஒரு வருடத்திற்கு
ஓகேங்களா. ஆன்சர் கொஸ்டின் வந்து ஒரு வருடம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வருடத்திற்கு ஆண்டிற்கு மற்றும் அரையாண்டிற்கு ஒரு முறை கிடைக்கும் வட்டிகளின் வித்தியாசம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் கொஷினு 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து 1 இயர் தான் இருக்குது. இதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வட்டிகளுடைய வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா. ஸோ இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ முன்னாடி மெத்தடு புரிஞ்சிருந்தால் இந்த மெத்தடு வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சம்மு வந்து பாருங்கள். கூட்டு வட்டியில் ரூபாய் 1200 ஆனது 2 வருடங்களில் ரூபாய் 1348 மாறுகிறது எனில் வட்டி விகிதம் காண்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த மெத்தடில் ஒரு சம்மு பார்த்துருக்கோம். ஸோ அதே மெத்தடு தான் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏபி எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ ஆறு வந்து கேட்டிருக்கான். அப்போ நான் இந்த மெத்தடை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஏயும் பியும் வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னால் வந்து டிவைட் பண்ண சொன்னேன். திரும்பவும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா பியால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டால் உங்களுக்கு வந்து 6 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா தோராயமாக தான் இருக்கும். பட் ஆப்ஷனுக்கு க்ளோஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. சரி போட்டால் இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு 1348 மைனஸ் 1200. ஏன்னா டெசிமல்லாம் எனக்கு தேவையில்ல, அதனால் டெசிமல் எடுக்கலை. ஏன்னா நம்ம கிடைக்கக்கூடிய 6 தோராயமாக தான் கிடைக்க போகுது. அப்படின்றப்போ நம்ம டெசிமலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 148 ரூபா எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 1348 மைனஸ் 1200, 148 ரூபா எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த வந்து கொஸ்டினில் வந்து எனக்கு 2 வருடம் கொடுத்துருக்கனால நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 74 வந்து கிடைக்கும். 74 டிவைடட் பை பி. ஓகேங்களா. இந்த 74 இன்ட்டு 100ன்றதை நான் டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா 7400 எழுதிடுறேன். பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1200. ஓகேங்களா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ண, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். மிச்சம் 74 வந்து 12 அடிக்கிறேன். எனக்கு பாருங்கள் 6.1 தான் கிடைக்குது. தோராயமாக தான் கிடைக்குது. ஆனால் பாருங்கள் ஆப்ஷன் வந்து பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6.5 தான் இருக்குது. அப்போ 6.1ன்றது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, தோராயமாக 6க்கு நியரஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா எனக்கு 600 தான் ஆன்சரு. புரியுதுங்களா. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அதே நீங்கள் ஸ்டெப் வைஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா. ஸ்டெப் வைஸ் போகிறது எப்படி ஸ்டெப் வைஸ் போகிறதுன்னு பார்த்தோன்னா, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1348 புள்ளி டெசிமல்லாம் நீங்கள் போடணும். இஸ் ஈக்குவல் டு பின்னு தெரியும், 1200 தெரியும், இன்ட்டு 1 + r தெரியும். ஓகே, ஆர் தான் கொஸ்டினில் கேட்டோம். r/100 பவர் வந்து பார்த்தோன்னா n 2. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது எங்கே கொண்டு போகணுன்னே தெரியாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்கொயரெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கேயோ போகும். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். ஸோ இது ரொம்ப பெரிய மெத்தடு, அதனால் நம்மளுக்கு அந்த மெத்தடு தேவையில்லை. புரியுதுங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 12,000 ஆனது 5 வருடங்கள் 2 மடங்காகிறது எனில் 20 வருடங்களுக்கு பிறகு அந்த தொகையானது எவ்வளவாக மாறும் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 வருடங்களில் 2 மடங்காக மாறுகிறது. அப்போ 20 வருடங்கள்லாம் மாறுறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி சம்பளம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது தொகையே கொடுக்காம இவ்வளோவா மாறி இருக்குது, அப்போ அவ்வளோ மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகின்ற மாதிரி தான். அதாவது என்ன தான் இதுக்கு முன்னாடி சம்பளம் என்ன தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. என்ன கேட்டிருப்பாங்க, என்ன தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, டேரெக்டாக என்ன கேட்குற மாதிரி தான்
கொஷின் இருந்திருக்கும். எஸ்எல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அசல் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த தொகையை வந்து அவங்க கேட்குறாங்க. அசல் வந்து எவ்வளோ, 12,000. ஓகேங்களா, அப்போ ஆஃப்டர் 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 20 வருடத்துக்கு அப்புறம் அந்த தொகை. ஓகேங்களா, அந்த தொகைன்றது வந்து இந்த பின்றது வந்து பார்த்தா என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸி தான், யூஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி பார்த்தோன்னா அதே m p பவர் n இந்த மெத்தடில் வந்து போட்டு முதல்ல எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதில் 5 வருடங்கள் 2 மடங்கு, அப்போ 2 மடங்கு = 5 வருடங்கள்லாம் மாறுதுன்னுக்கிறாங்க. அப்போ 20 வருடங்களுக்கு பிறகு என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா 20 வரணும். எங்கே என்ன இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எனக்கு 20 வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு நம்பரால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பவர் பண்ணணும். ஓகேங்களா, என்ன நம்பரால் பவர் பண்ணால் எனக்கு 20 கிடைக்கும். ஸோ 4 போட்டால் எனக்கு வந்து 20 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ p பவர் 5 இங்கே 4 போட்டால் எனக்கு வந்து 20 கிடைக்கும். ஏன் 20 கிடைக்கும், ஏன்னா இங்கே பவருக்கு மேலே பவர் வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ 20,000 இங்கே பாருங்கள், 20 வருடங்களுக்குன்றனால நான் 20 தான் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கமும் 4 போடணும்னு சொன்னோம்ல, பவர் அந்த பக்கம் 4 போட்டேன்னா அப்போ இந்த பக்கம் தான் 4 வரும். அப்போ புரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே என்னாச்சு, 8 மடங்காக மாறிடுச்சு. ஓகேங்களா, 8 மடங்கு = இங்கே வந்து பார்த்தோன்னா p பவர் 20, ஏன்னா 4 × 5 வந்து 20 மாறிடும். அப்போ எனக்கு கொஷினில் அவன் கேட்குற கண்டிஷன் என்ன வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ 20 வருடத்தில் எனக்கு வந்து பார்த்தோன்னா 8 மடங்காக மாறி இருக்கும். ஓகேங்களா, சரி. ஸோ 2 பவர் 4 இருக்குது. அப்போ 2 × 2 × 2 × 2. ஓகேங்களா, 4 8 16. அப்போ 16. 20 வருடத்தில் 16 மடங்காக மாறிடும். ஓகேங்களா, 16ன்றது என்னது, மடங்கு. அப்போ அமௌண்ட்டு என்ன ஆகிருக்கும், 16 மடங்கு அதிகமாகிருக்கும். ஓகேங்களா, அப்போ அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12,000 என்னவாயிருக்கும், 16 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த 16ன்றது வேறு ஒன்றும் இல்லை, மடங்கு. அப்போ அமௌண்ட்டு 16 மடங்கு அதிகமாகிருக்கும். அப்போ எவ்வளோ வரும், 1,92,000. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். கைஸ், கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ மடங்கு மெத்தடு தான். ஸோ மடங்கு மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் 2 மடங்காகிறது ஒரு டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து கொஷின் வந்து மூவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா. அப்புறம் இன்னொரு இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க, 20 வருடத்திற்கு பிறகு அந்த தொகை என்ன ஆகும். 20 வருடமாக வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 வருடத்தில் வந்து இவ்வளோ மடங்கு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு மேலே தெரியும். ஸோ பவர் மேலே ஒரு நம்பர் வந்தால் அது வந்து மல்டிப்ளை ஆயிரும். அப்போ நான் இங்கே மேலே வந்து எனக்கு 20 வரணும்னா நான் என்ன பண்ணணும், 4ஆல் வந்து மேலே பவர் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் எனக்கு ரைட் சைடு 4ஆல் பவர் பண்ணனா, அப்போ இது லெஃப்ட் சைடும் நான் வந்து 4ஆல் வந்து பவர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நான் 4ஆல் போட்டால் இந்த பக்கம் 4ஆல் பண்ணணும். அப்போ 4ஆல் போடும்போது எனக்கு மடங்கு வந்து 16 மடங்காகிடுது. இப்போ 20 வருடத்தில் எனக்கு 16 மடங்காக மாறிடுது. அப்போ அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 16 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த மெத்தடு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் டைம் இந்த கொஷினை பார்த்தவங்களுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் நாம் வந்து இனிமேல் வந்து எப்படி கேட்டாலும் போடணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 வருடங்களில் ரூபாய் 672ஆகவும் 3 வருடங்களில் ரூபாய் 714ஆகவும் மாறுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. எனில் வட்டி விகிதம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே பார்த்துருக்கோம். அதே தான் வட்டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வருது. 2 வருடம் 3 வருடம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேலே பார்த்த மெத்தடு சம்மதம். ஓகேங்களா, என்ன பாருங்கள், 2 வருடங்களில் இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 672. 3 வருடங்களில் 714.
அப்போ வட்டி கேப் என்னது? ஸோ 1 இயர் தான் வட்டி கேப். ஓகேங்களா? அப்போ 1 இயருக்கான வட்டி எவ்வளோ? 714லேருந்து 672 மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 42. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், மேலே பார்த்துருக்கோம். இந்த வட்டி இதோட முதல் தொகை வந்து 672 இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்போ 4200ல் 672 எத்தனை டைம்ஸ் வரும்னு வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்கள் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 4200 டிவைடட் பை 672. ஸோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். 6.25% வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ மெத்தட் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம். ஸோ முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் என்ன பார்த்தோன்னு பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையான 2 வருடங்களில் ரூபாய் 4624ஆகவும் 3 வருடங்களில் ரூபாய் 4913ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து முன்னாடி சம்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, முன்னாடி வந்து பார்த்தோன்னா 6 தான் கேட்டிருந்தாங்க. முன்னாடி 2 சம்மு பார்த்துருக்கோம். 2 சம்முலையும் 6 தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டோம். ஓகேங்களா? அசல் கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் பி வந்து கேட்டுதான். ஸோ ரொம்ப பெரிய மெத்தடு. சப்போஸ் இப்படியும் கேட்டுட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து போட தெரியணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டிஎன்பிசியில் வந்து கேட்டதில்ல. சப்போஸ் ஸோ வட்டி வீதத்துக்கு பதில் அசல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக இந்த சம்மை நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள். ஸோ யூஸ்வலாக ஸோ வட்டி கேப்பு கண்டுபிடிப்போம். ஸோ 2 வருடத்திற்கு 4624. ஸோ 3 வருடத்திற்கு 4913. ஸோ வட்டி கேப்பு 1 தான் வருது. ஓகேங்களா? அப்போ 6 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி அது 6 வரைக்கும் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ 1 இயர் ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். 4913 மைனஸு 4624 பார்த்தீங்கன்னா 289. ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்வை தெரியும். R = 289 டிவைடட் பை 4624 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இது போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 6.25 அப்படியே. ஸோ வேல்யூ வந்து அப்படி போகுது. ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம் காய்ஸ். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ 17 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். 289 டிவைட் பை 17 போட்டால் ஓகே. ஸோ
17 டேபிளால் வந்து பார்த்தோன்னா 289 அடிப்படுது. அதேமாதிரி 4624 17ஆல் வந்து கேன்சலாக தான் பார்ப்போம். ஓகே, அதுவும் 17ஆல் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகுது. அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 4624. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 17 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இது 17ஆல் கேன்சல் பண்ணோம்னா இது 17 டைம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆல் கேன்சல்னா 272 வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 17 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு 17 ஒன்று வந்துடும். வேறு என்ன இருக்குது? மிச்சம் வந்து பார்த்தோன்னா 6. ஸோ 16. அப்போ 16 இந்த 16 டைம் வரும். இங்கே வந்து 1 டைம் கேன்சல் ஆகிடும். மிச்சம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/16 மட்டும் ரிமைனிங் இருக்குது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். இது 25 டைம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இங்கே பாரு சுருக்க முடியாது. நம்ம இது அப்படியே மிக்சடு ப்ராக்ஷனில் வச்சுப்போம். ஸோ 25/4 தான் 6. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷன்லேருந்து போகணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்லேருந்து போகும்போது எந்த தொகை வந்து 2 வருடத்தில் இவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன்லேருந்து நம்ம போவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏவே நான் எடுத்துக்கிறேன். ஏ எடுத்து பார்ப்போம். ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் பார்ப்போம். இதுதான் அசல். ஸோ அவன் அசல் தான் கொஷின் கேட்கான். இப்போ ஆப்ஷனில் இருக்கிறதுலாம் அசல். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசலுக்கான ஆப்ஷனு. அப்போ நான் இதுதான் அசல் இந்த அசல் நான் ஆப்ஷனில் எடுக்கிற அசல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து 2 வருடத்தில் இவ்வளோ மாறணும். அது 4624 மாறுச்சுன்னா எனக்கு அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நான் இது எடுக்கிறேன். இன்ட்டு ஸோ 6 நம்மளுக்கு தெரியும். 25/4. ஓகேங்களா? பை 4 இன்ட்டு 100 போடுவோம். அப்புறம் நான் டேரெக்டாக 400 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இதை வந்து நான் 25 வேலை வந்து கேன்சல் பண்ணுறேன். 400 இது 1 டைமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம் வரும். அதெல்லாம் 16 டைம் தான். 16 25 தான். பதினாறு 25 400. ஓகேவா? அப்போ நான் 16 டைம் வந்து வருது. அப்போ இதையும் வந்து 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4 டைமு. இது பாருங்கள் 10 2 4. ஸோ 1024. அது வந்து 1024 வந்து 4ஆல் கேன்சல் பண்ணால் 256. ஸோ 256 கிடைக்குது. ஓகேங்களா? 256. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எனக்கு முதல் வருடத்திற்கான வட்டி. ஓகே, 2ஆவது வருடத்துக்கான வட்டியை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இதோடு வந்து ஆட் பண்ண எனக்கு எவ்வளோ வரும்? 256 + 4096 ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 4352 இன்ட்டு 25/4 4 × 100 வரும். ஸோ 400 டேரெக்டாக எழுதிடும். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இதை வந்து அடிச்சிங்கன்னா எனக்கு 16 டைம் வரும். மறுபடியும் வந்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ 272 மாறுது. ஓகேங்களா? ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி. இது வந்து அகைன் வந்து இதோட கூட்டி பாருங்கள். ஸோ கூட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 272 ப்ளஸ்ஸு 4352 பாருங்கள். எனக்கு 4624 கிடைச்சிருச்சு. அப்போ 2 வருஷத்தில் எனக்கு இந்த அமௌண்ட் வரணும்னு சொன்னால் எனக்கு 2 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து வந்துடுச்சு. அப்போ எனக்கு நான் எடுத்துக்கிற ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சப்போஸ் வரலை அப்படின்னா அப்போ எது ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஒரு எலிமினேட் பண்ணலாம். மற்றதெல்லாம் எலிமினேட் பண்ணி ஒரிஜினல் ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெரிய சம்பு தான், ஆனால் கேட்டால் போட தெரியணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிறேன். சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இந்த மாதிரி அசலை கேட்டு கொஷின் வந்துச்சுன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணாங்க வந்தால் ஒரு மார்க் விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கொஷினை கொண்டு வந்திருக்கேன். பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ 6% வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
ஆப்ஷன் வந்து போங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து போய் அந்த 2 வருடத்திற்கான அந்த தொகை வந்து வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து நீங்கள் எடுத்திருக்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இன்றைக்கி கிளாஸ் உடைய கடைசி சம் இது தான். பாருங்கள். ரூபாய் 20,480க்கு 6.1/4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் 73 நாட்களுக்கு கூட்டு வட்டி காண்க. பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சம்மு. ஸோ ஈஸியான சம்மும் கூட. ஓகேங்களா? நிறைய பேர் என்னடா ஸோ வட்டி விகிதம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாட்களெல்லாம் வந்திருக்கு, அப்போ இப்படி பார்க்குறது, இப்படி சார் இதை வந்து நம்ம மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் வந்து வரும். ஸோ அதுக்காக அந்த சம்மை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 6 வந்து ஒரு முழு எண்ணாக மாற்றிடுறேன். ஓகேங்களா? என்ன வரும்? ஸோ முழு எண்ணை மாற்றினா 25/4% மாறிடும். வேறு என்ன இருக்குது? ஸோ எண்ணு பாருங்கள், 2 ஆண்டுகள். ஓகேங்களா? 2 ஆண்டுகள் முழுசாக இருக்குது. நான் 73 நாட்கள், எப்பவுமே நாட்கள் வந்தால் கீழே என்ன பண்ணோம்? 365 வந்து டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சப்போஸ் மேலே மாதம் கொடுத்தோம்னா கீழே வந்து 12 மந்த்தால் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இந்த நாட்கள் கொடுத்துறதுனால நான் 365 எடுத்துருக்கேன். 373 நாட்களுக்கு வந்தாவே நான் என்ன சொல்லுங்கன்றேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1/5 டேரெக்டாக போட்டணும். கண்ணை மூடிக்கிட்டே போட்டணும். ஏன்னா இது அடிச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து 1/5 வந்து நிற்கும். அதனால் வந்து டேரெக்டாக 1/5ன்னு போடணும். அப்போ இது எண்ணு வந்து என்னது? 2 1/5ன்றதான் எண்ணு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ் வந்து முழு வட்டி வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வருஷமும் 2வது வருஷமும் சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் முழுசாக கண்டுபிடிக்கணும். 3வது வருஷம் வரும்போது என்ன பண்ணணும்? 6 வந்து 5ஆல் வகுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 5ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6 வந்து என்னது? ஓகே, நான் சம் வரும்போது சொல்கிறேன், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எண்ணு வந்து என்ன ஃபார்முலான்னா, எண்ணு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எண்ணு, இது 6. ஸோ போகுமா? ஸோ 2 வருஷம் வந்து பார்த்தா நமக்கு முழு எண் 2 இருக்குது. அப்போ 2 வருஷம் நான் முழுசாக வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 20,480 இன்ட்டு 25/4. 6 வந்து கொடுத்துட்டாங்க. 25/4 இன்ட்டு 100 வரும். அதனால் நான் டேரெக்டாக 400 போட்டுறேன். ஓகேங்களா? ஏன் எப்படி சார் 400 வந்துச்சுன்னு வந்து கேட்கக்கூடாது. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். வேறு என்ன கேன்சல் பண்ணுவோம்? இது பாருங்கள், 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு. இது வந்து 5ஆல் கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸு. ஓகேங்களா? ரிமைனிங் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணப்பாங்க. இது 2 டைம்ஸு. இது வந்து 5 1 2 512. ஸோ 512 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வருது? 512 2ஆல் கேன்சல் பண்ணால் 256. ஸோ மிச்சம் என்ன இருக்குது? 5 இன்ட்டு 256 தான் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் எவ்வளோ வருது? 1280. ஸோ இது ஆட் பண்ண எவ்வளோ வந்து பாருங்கள். 2வது வருஷத்துக்கான வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு வருடத்திற்கானது. அடுத்து 2வது வருடத்திற்கானது பாருங்கள். 20,480ங்களா? ஆமாம், 20,480. ஸோ போட்டிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? கூட்டினா 21,760 வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஆண்டுக்கான தொகை இன்ட்டு 25/4 வரும். ஸோ இன்ட்டு 100 வரனால நான் 400 டேரெக்டாக போட்டுறேன். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 5 டேபிளாக கால் பண்ணால் 5 டைம்ஸு. இது வந்து 8 டைம்ஸு. அகைன் 4 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ 4 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? ஸோ 4 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்தா 544 வரும். அகைன் 4 டேபிளால் 2 வருதுங்களா?
ஸோ 544 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 272 இன்ட்டு 5 தான் ரிமைனிங் இருக்குது. இதை போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 1360 ரூபா. ஸோ 2 ஆண்டுக்கான கொஷனில் வந்து n வந்து 2 1/5 தான் வந்து வருது. இப்போ நம்ம 2 வருடத்துக்கான வட்டி வந்து கண்டுபிடிச்சோம். மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் வந்து நம்மளுக்கு மிச்சம் வட்டி. ஸோ 6 வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து 6 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 25/4 இன்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுறதுனால 5 போட்டுறேன். ஸோ 5, அப்போ 5/4. அப்போ என்ன தேர்ட் டைம் வந்து எவ்வளோ போடணும்? 5/4 தான் வந்து பார்த்தோன்னா 6 வந்து சப்ஸ்டிட் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 6 வந்து தேர்ட் டைம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ? 5/4% தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை கூட்டிப்போம். இதை கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது வந்து கூட்டினா எவ்வளோ வருது? 23,120 இன்ட்டு தேர்ட் டைம். ஸோ 6 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 5/4. ஓகேங்களா? இன்ட்டு 100 வரும். அதனால் நான் 400 டேரெக்டாக போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். இது 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 டைமு, இது வந்து 8 டைம்ஸு. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 2 டைம்ஸு, இது வந்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 578. 578 2ஆல் டிவைட் பண்ணால் 289. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த 1/5க்கான வட்டி. ஓகேங்களா? 289 ரூபான்றது 1/5 அதுக்கான வட்டி. ஓகேங்களா? ஸோ 3த்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இது நான் புரியணுன்றதுக்காக உங்களுக்கு எலாபரேட்டாக நடத்துகிறேன். அதனால் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி தெரியும். பட் மற்ற உண்மையிலே ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 3த்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னா 29. அதுதான் வட்டி. 3த்தையும் கூட்டினா அதாகும். ஓகேங்களா? இது கூட்டினா வருதுன்னு தெரியுங்களா? மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா வட்டி. 1200 + 1360 + 289. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கரெக்ட் ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? ஸோ n தான் இங்கே மேட்ரு. ஸோ 6 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். n வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்கள் கொடுத்தா 365ஆல் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/5 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 2 1/5 பண்ணுறது தான் நம்ம என்னன்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 வருடத்திற்கு நம்ம முழுசாக நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3ஆவது வருடத்திற்கு வந்து பார்த்தோன்னா நம்ம முழுசாக தேவையில்லை. 3ஆவது வருடத்துக்கு கண்டுபிடிக்கிறதுல ஸோ 5ல் ஒரு பங்கு தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அப்போ 5ல் ஒரு பங்கு நம்மளுக்கு எவ்வளோ வருது? அப்போ வந்து 6 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 6 கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த 3ஆவது அந்த அந்த 1/5க்கான வட்டி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? 289. ஸோ 3த்தையும் கூட்டினீங்கன்னா 29 வந்து வட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ சிம்பிள் சம்மு தான். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி ட்ரிக்கு இருக்குது. வந்தால் நம்ம பசங்க வந்து போடணும். ஓகேங்களா? அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே நண்பர்களே, ஸோ இன்றைக்கான கிளாஸை வந்து நம்ம முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னும் ஒரு பர்டிகுலர் சம் மட்டும், ஒரு குறிப்பிட்ட சம் மட்டும் இருக்குது. ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 6 சம் கிட்ட தான் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸோட வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் அந்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பார்த்தாவே சில பேர் ஏதோ ஒரு அலர்ஜி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ அதையும் நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரி, பார்க்கலாம். தேங்க்யூ.